ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டுறதா சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, இதுக்கு மேலே தான் நீங்கள் பார்க்காத ஆசமான வேறு லெவல் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. சரி வாங்க, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம பாம் அங்கே நிற்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு, ஏய் ரேச்சல், நான் தான் ரேச்சல் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே பண்ணலை. உடனே நம்ம கோன் வந்து கேட்குறான், இதுதான் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அதுதான் ரேச்சல் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர், சரி ஓகே அடுத்த டீம் உள்ள என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவன் வந்து, நான் தான் இந்த இடத்துலேயே வீக்கானவன், ஸோ நான் அந்த கிரவுண்டில் போய் உட்காருதேன், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, ஏன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரோனை வச்சிருக்கிறவங்க எந்த காரணத்தை விட்டு அந்த சேரை விட்டு கீழே இறங்கினா டீமில் இருக்கிற மொத்த பேர் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ்காரன் கேட்கவும், உங்களோட வெயிட்டிங் ரூம்லேயே அது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வெயிட்டிங் ரூமில் மொத்தமாக ஒரு 5 ரோல்ஸ் இருக்குது. அந்த 5 ரோல்ஸை முடிஞ்சால் நீங்கள் இதை பாஸில் போட்டு படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆலிகேட்டர், அதாவது நம்ம ராக் வந்து அதை படித்து பார்த்துட்ருக்கான். உடனே நம்ம கோன் வந்துக்கிட்டு, ஓ உனக்கு படிக்கலாம் தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். இங்கே அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ்காரன் ரொம்பவே வருத்தப்படுதான். இப்போ நெக்ஸ்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் ரொம்ப வருத்தப்படாமல், நீ வருத்தப்படாத, உன்னோட கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸை நான் நம்புறேன் அப்படிங்க. நான் சொன்னதெல்லாம் நீ நம்புறேன் அப்படிங்கவும், என்னோட டீம்மேட்டு நான் எப்படி நம்பாமல் இருப்பேன் அப்படிங்க. உடனே இவன் சந்தோஷப்படுறான். நம்ம ராக்கு, நான் பட்டன் நமக்கு கூடாதுன்னா நீ எனக்கு சாக்லேட் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து நிறைய சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். இப்போ 5 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேட் எல்லாம் திறக்குது. மொத்தமாக 2 டீம் இப்போ இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. இப்போ இவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் வந்து நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனை கிண்டல் பண்ண அந்த பொண்ணு ஒருத்தி, உங்கள் டீமில் என்ன மொத்தமே 2 மெம்பர் தானே அப்படின்னு நம்ம கேட்குறான். பார்த்தா இன்னொருத்த படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீ அவனை கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. உன்கிட்ட மட்டும் நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபைட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்வாடு வச்சிருக்கிறவன் உண்மையிலேயே வேறு லெவல் தான். ஒரு ஸ்வாடத்துக்கு வானத்தில் போட்டு ஒரு ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் டைமிங்கில் கரெக்டாக அந்த இன்னொரு ஸ்வாடையும் அவன் பிடிச்சிருந்தான். என்னடா நீங்கள்லாம் அவ்வளோதானா அப்படின்னு நம்ம கேட்கவும், என்னோட சூப்பர் இன்ஃபர்னோ பஞ்சுக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனும் வேறு லெவலில் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனையும் நம்ம சும்மா குறை சொல்லக்கூடாது. அவன் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு செகண்ட் அந்த தூங்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுதான்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி இந்த பொண்ணு இவனை அட்டாக் பண்ண வாரா. இப்போ இவனை பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு சோகமாக இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஸ்வாட் வச்சிருக்கிற பையன் வந்து அவளை தடுத்து இவனை காப்பாற்றிருந்தான். இவன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஆக்சுவலி அந்த டீம் அவன் அடிச்சு போட்டான். நீ தான்ப்பா ஆசம் அப்படிங்க. இங்கே நம்ம ராக்கேச்சா நேரத்துக்கு நம்ம பேர்ந்துருந்துருக்கலாம் தெரியுமா, சண்டை இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிட்டா அப்படிங்கவும் நம்ம கோன் இல்லை முடியலை அப்படிங்க. ஆக்சுவலி அந்த தூங்கிட்டு இருக்கிறவன் தான் இந்த செகண்ட் ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி அவன் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, இது ரொம்பவே முட்டாள்தனமானது. 5th ரவுண்ட் வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், நம்ம இப்போமே போயிட்டு அந்த க்ரோனை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா, அந்த சேரில் உட்காந்துருக்கவா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கூட இருக்கிற 2 பேரையும் அந்த சேரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. ஆக்சுவலி இவன் ஒரு சீன்ஸோ யூசர், இவங்ககிட்ட அந்த மேஜிக் பவர் இருக்குது. அதை வச்சு அவளை அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அவளையும் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி சேர்லேயே தான் கடைசி வரை நின்றுக்கிட்டே இருக்கா. இப்போ எல்லாரும் அவளை அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க காப்பாற்றலாம் அப்படின்னு ஓடுறாங்க. நம்ம பிளாக் மார்ச்சு கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு சேர் மேலே நின்றுட்டு வேறு லெவலில் போஸ் கொடுத்துட்டு மாதம் அந்த ஸ்வாடை தூக்கிட்டு செம டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் வேறு லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிருவா. இப்போ தான் அந்த ஸ்வாடோட 25% பவரையே நமக்கு காட்டுவாங்க. உடனே அட்மினிஸ்ட்ரேட்டர், நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே அந்த பிளாக் மார்ச், நம்ம பாம் வச்சிருக்கிற பிளாக் மார்ச்சு கண்ட்ரோல் இல்லாமல் போக ஆரம்பிக்குது. அவனால் அதை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே அந்த பொண்ணு வேறு லெவலில் பச்சை கலர் பொண்ணு மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம பாமோட பிளாக் மார்ச் ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு அந்த பொண்ணோட இக்னிஷன் வெப்பனும் அதுக்கு ரியாக்ட் ஆகுது. என்னது பிளாக் மார்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணுறா. இங்கே இவங்க ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த சாதாரண போனஸ் கேமில் நம்ம உயிரை விட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் டென்ஷன் ஆயிருந்தான், அப்படியே படுத்து தூங்கிடுதான். நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த ரவுண்ட்லேயே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம பாமோட பிளாக் மார்ச் ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அது சண்டை போடுதுன்னு துடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராக் சொல்கிறான். அப்போ பார்த்தா அந்த பச்சை கலர் பொண்ணு வந்து இவங்க கேட்டை அட்டாக் பண்ணிட்டு அங்கே வந்து, உன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்குலாம் எப்படி இந்த பிளாக் மார்ச் கிடச்சிது, ஒழுங்கு மரியாதையை அதை ஏன்ட்ட கொடுத்துரு அப்படிங்க. இங்கே நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது, ஒன்னால தான் நம்ம டீம் தோற்று போயிடுச்சு அப்படின்னு கத்துறான். அதுவும் இந்த சாதாரண சில்லி ஸ்வாடுக்காகவா வந்தா அப்படிங்கவும் அவள் கையை விரல நசுக்கி விட்டு, இது சில்லி ஸ்வாட்லாம் இல்லை, இது லெஜெண்டரி ஸ்வாடு பிளாக் மார்ச் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் உன்னோட வெப்பன் மாதிரியே இருக்கங்கவும், ஆமாம் இது கிரீன் ஏப்ரல், இது 2மே பிரின்சஸ் ஆஃப் ஜஹாடுக்காக கொடுத்தது, நானும் ஒரு பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறாவா. ஒழுங்கு மரியாதையாக அந்த ஸ்வாடை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பாம்ட்டாவா கேட்கவும், இல்லை யோரிங்கிற இளவரசி இதை என்கிட்ட நம்பி கொடுத்துருக்கா, நான் கண்டிப்பாக அவகிட்ட இதை திருப்பி கொடுக்கணும், ஸோ நான் அவங்ககிட்ட இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதுதான் குட் பாமு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு அப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி வா அப்போ நம்ம சண்டை போட்டு இதை தீர்த்துக்கலாம் அப்படிங்கவும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தடுத்துருதான். நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே அந்த க்ரீன் பொண்ணு சரி ஓகே நம்ம இப்போ ஒரு பெட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கும். சரி பெட்டிங் அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். ஒருவேளை நீ இந்த க்ரௌன் கேமில் தோத்துட்ட அப்படின்னா அந்த பிளாக் மர்ச்சன்ட்டை தந்துடணும் அப்படிங்கும். நான் ஏன் வந்துட்டு தரணும் அப்படிங்கும். எப்படியும் இல்லைன்னா நான் உன்னை கொண்டுட்டு எடுத்துக்கிடுவேன், இதுதான் உனக்கு ஒரே ஆப்ஷன் அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் ஒரே வழி பாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நம்ம கோன் வந்துட்டு நீ ரொம்ப நாள் சண்டை போடணும்னு துடிச்சிட்டு இருந்தல ராக், உனக்கான சமயம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த க்ரௌன் கேம் கண்டினியூ ஆகுது. இப்போ இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டதுனால போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த க்ரீன் பொண்ணுகிட்ட வம்பிழுக்கிறா. அவள் டென்ஷன் ஆகுறா. உடனே இன்னும் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் பையன் தடுக்கிறான். ஆக்சுவலி இந்த சண்டையில் இருக்கிற பொண்ணு ஒரு இளவரசி தான். இப்போ நம்ம பாமோட டீம் வந்து அந்த தேர்ட் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உடனே நம்ம பாம் வந்து சாரி கைஸ், என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ ரொம்பவே நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. ஏன்னா அந்த க்ரீன் பொண்ணு இருந்திருந்தா அப்படின்னா அவளை நம்மளால் தோக்கடிச்சிருக்க முடியாது. இப்போ அவளாவே தோற்று போயிட்டா, நமக்கு இது சாதகமாக தான் பயன்படுது. அது போக நீ வந்து அவளை பார்த்து பயப்படவே இல்லை, உன்னோட பிளாக் மார்க்ஸை கொடுக்கல அப்படிங்கவும் அதுக்கு காரணம் ரேச்சல் தான். ரேச்சல் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா, என்ன ஆனாலும் சரி நீ யாருக்கும் துரோகமே பண்ணக்கூடாது, அதுலேயும் முக்கியமாக ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லவும், ஏன் பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ ஒரு பொண்ணை பகிச்சிக்கிட்டேன்னா அது இந்த உலகத்தையே பகிச்சிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் சொல்கிறா. உடனே நம்ம கூனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்போ நம்ம கூன் பாமை பார்த்து சொல்கிறான், நீ ரொம்பவே வீக்கானவ பாம், ஆனால் அதுதான் உன்னை ஸ்பெஷலாக காட்டுது, நீ ரொம்பவே நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த பச்சை கலர் பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால இதான் நம்மளோட டைமில் நிறைய பேர் ஈஸியாக அந்த க்ரௌனை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் எடுத்தோடனே அந்த க்ரௌனை பிடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஆனால் அப்போ தான் மாசான வேறு லெவல் சீன் நடக்குது. நம்ம கூன் அசால்ட்டாக வந்து அந்த கிரீடத்தை எடுத்துட்டான். இப்போ நம்ம கூன் அந்த கிரீடத்தை தூக்கி அவனோட பேக்கில் வச்சுட்டு முடிஞ்ச யாராச்சும் சண்டைக்கு வந்து பாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறான். உடனே எல்லாரும் ஒரே நேரத்தில் அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வேறு லெவலில் தப்பிச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த கிரீடத்தை தூக்கி தூர போட்டுருதான். யார் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்க. எல்லாரும் அதை ஓடி போய் எடுக்க போகிறாங்க. அட பாவி இப்படி அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டேன்னான்னு ராக்கு பாமும் வருத்தப்படுறாங்க. அப்போ எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வேறு லெவலில் அந்த க்ரௌன் எடுக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கோன் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் யாருமே இதை நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு பார்த்தா அவன் கையில் இன்னொன்று இருக்குது. அப்போ 2 கிரீடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுடலாம்ல அப்படின்னு கேட்கவும், அந்த ரேச்சல் பொண்ணு நம்ம பாமை பார்த்துட்டு கொண்டுடலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு ரொம்பவே நல்லவா தான். அவள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அண்ட் அவள் கூட இருக்கிற அந்த கொடூரமான ஆளுங்கள்லாம் யார், அதை இதுக்கு போக போக வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்த எபிசோடு தான் உண்மையிலே வேறு லெவலில் மாசான ட்விஸ்ட் இருக்குது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.